விநாயகர் சதுர்த்திக்காக கோபால் என்ற ஏழை பக்தன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காத்திருந்தான். பண கஷ்டம் இருந்தாலும் விநாயகர் சிலை வடிவில் தன் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற எண்ணமே அவனுக்கு போதும். அவன் மிகுந்த ஆவலுடன் விநாயகர் சிலையை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினான். அவனுடைய சிறிய வீட்டில் அந்த சிலையை வைத்து மல்லிகை மாலைகள் சூட்டி சந்தனம் குங்குமத்தால் அலங்கரித்தான். பிறகு நெய்யினால் விளக்கேற்றி கொழுக்கட்டைகளை செய்து விநாயகருக்கு படைத்து மனமுருகி பூஜை செய்தான். ஆரத்தி காட்டும் போது கோபாலின் பக்தியைக் கண்டு விநாயகர் மனம் மகிழ்ந்தார். திடீரென அந்த சிலையில் இருந்து விநாயகர் ஒளிமயமான தோற்றத்துடன் அழகிய வடிவில் வெளிப்பட்டார். கோபால் கண் கலங்கி ஆனந்த கண்ணீருடன் விநாயகரின் பாதங்களில் விழுந்தான். விநாயகர் புன்னகையுடன், கோபாலா, உன்னுடைய பக்தியும் தூய்மையான மனமும் என்னை கவர்ந்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும், மனிதர்களும், மற்ற ஜீவராசிகளும் எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும். தனக்கென்று எதுவும் கேட்காமல் இந்த உலகத்துக்காக நீ கேட்டது உன் உயர்ந்த குணத்தை காட்டுகிறது. உன் மனம் போலவே இந்த உலகமும் நன்மையால் நிறைந்திருக்கும். இந்த உலக ஜீவராசிகளை நான் காப்பேன் என்று கூறி அவனை ஆசீர்வதித்தார். உண்மையான பக்தி என்பது சுயநலம் இல்லாமல் பிறர் நலனுக்காக வேண்டுவதில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தூய்மையான மனம் கொண்டவர்களுக்கு கடவுள் நேரில் வந்து அருள் புரிவார். விநாயகர் மிகவும் பிடிக்கும் என்றால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.